ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் வந்து எல்லாருக்கும் நினச்சதெல்லாம் நடந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயராக இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் ஆகுது நம்ம சேனலில் லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி. இது வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லஞ்சு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சுக்கு வந்து ஒரு மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோலே பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணி காமிச்சிருப்பேன். சேம் மெத்தட் தான். அதில் வந்து சோயா சாஸ், அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். இதில் அதெல்லாம் சேர்க்காமல் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி வந்து சிம்பிளாக பண்ணுறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரையும் இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து அம்மா அப்பாவுக்கும் லன்ச் கொடுக்கணும். அதனால் நான் நிறைய குவான்டிட்டி பண்ணுறதுனால பிரியாணி பாட்டில் தான் வந்து தாளித்து விட போகிறேன். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பூண்டு கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் மட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கேரட், பீன்ஸ், மஷ்ரூம் கொஞ்சமாக இருந்தது, அதுவுமே பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் கேப்சிகம் சேர்த்துக்கலாம், கேபேஜ், எது இருந்தாலும் நம்ம வெஜிடபிள்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காயெல்லாம் வேகிறதுக்குள்ளே சைட் பை சைடு இன்னொரு தவாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் பன்னீர் மேரினேட் பண்ணோம்ல, அதை வந்து எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகியிருக்கணும். இப்போது காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வடித்து ஆற வச்சு இந்த ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு பன்னீரையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ், பன்னீரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு தனியாக எதுவும் சைட் டிஷ் தேவைப்படாது. குழந்தைங்களுக்கு வெறும் கெச்சப் மட்டும் வச்சு கொடுத்தாலுமே நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அம்மா அப்பாவுக்கு வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு நானுமே வந்து லஞ்சு சாப்பிட்டு வந்து புதினா, மல்லி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கையோடு வந்து கேஸ் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் இருந்தது, அதுதான் வந்து விளக்கிட்டுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் வாஷ் பண்ணி காய வைக்கும் போது உடச்சிட்டேன். இதுவுமே வந்து புதுசு தான். ஸோ வந்து தூக்கி போட வந்து மனசு வரல. அதனால் இதில் ஏதாவது பிளான்ட் வைக்கலாம் சொல்லிவிட்டு அதுதான் வந்து வச்சிட்ருக்கேன். மணி பிளான்ட் தான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக க்ரோத்தும் இருக்கும்ல, அதனால் மணி பிளான்ட் தான் வந்து வைக்க போகிறேன். எனக்கு பர்சனலாக வந்து கார்டனிங் பற்றி எதுவும் ஐடியாலாம் இல்லை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அம்மா வீட்டில் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு தோட்டம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. பெரியம்மா வீட்டில் எல்லாருமே அக்காங்கெல்லாம் வந்து வளர்ப்பாங்க. ஆனால் நான் பர்சனலாக வந்து அதை கேர் பண்ணி வளர்த்தது கிடையாது. இப்போ ஏதோ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அப்பயும் வந்து நான் பெரிய பிளான்ட்டெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணல. இந்த மாதிரி மணி பிளான்ட்டு, இந்த பட்ரோஸ் இருக்கும்ல, அது வந்து நல்ல க்ரோத் சீக்கிரமாக இருக்குது. அது குட்டி குட்டி இன்டோர் பிளான்ட்ஸ் இது மட்டும் தான் வந்து வச்சிட்ருக்கேன். பார்ப்போம். இப்போ வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக தான் வந்து வளர்ந்துட்டுருக்கு. இதில் ஒரு 2-3 இலை வந்து வீணாகி இருந்தது, அதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன். மணி பிளான்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதில் வச்சாலுமே நல்ல க்ரோத் இருக்குது. ஒரு 2-3 வீக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இலை வந்து புதுசாக விடுது. இந்த செடி வந்து குட்டியாக தான் இருந்தது நான் வாங்கும்போது. அதுவுமே நான் கயிறு கட்டி மேலே வந்து ஒரு ஹூக்கில் மாட்டி விடும்போது நல்லாவே வளர்ந்துருந்தது. அது இன்னும் நல்லா வளர்ந்து வர்றதுக்காக நான் கொஞ்சம் ஹைட் மேலே ஏற்றி கட்டி விட்டுக்கிறேன்.
அதோட ஈவினிங் போல் தான் அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ ஆகுது. ஈவினிங் எப்பயும் போல் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கிச்சனில் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் காஃபி வந்து போட்டு குடித்தேன். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் மெடிசின் எடுத்துக்கிறதுனால காஃபி வந்து அவாய்ட் பண்ணியிருந்தேன். இந்த கிளைமேட்க்கு ரொம்ப டெம்டிங்காக இருந்தது காஃபி குடிக்கணும் போல். ஸோ அன்றைக்கி வந்து ஃபில்ட்ரு காஃபி தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் என்ன தான் வந்து ஹெவியாக சாப்பிட்ருந்தாலும், டே ஃபுல்லாக வந்து பிடிச்சதெல்லாம் சாப்பிட்ருந்தாலும், காஃபி குடித்தா தான் அந்த டே வந்து எனக்கு ஃபுல்ஃபில்லிங்காகவே இருக்கும். அந்த ஃபில்ட்ரு காஃபி டிகாக்ஷன் ரெடி பண்ணும்போதே அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ எனக்கு அப்படி தான் பர்ஸ்னலாக. அதனால் ஸ்ட்ராங்காக இந்த கிளைமேட்க்கு வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக குடிக்க பிடிக்குன்றதுனால மேலேயுமே கொஞ்சம் டிகாக்ஷன் ஆட் பண்ணி தான் குடிச்சிருந்தேன். நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ குடிச்சிட்டு வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் ரெடி பண்ணலை. நியூ இயர் வருது இல்லையா? ஸோ அதனால் ஸ்வீட் எதாவது ரெடி பண்ணலாம் சொல்லிவிட்டு காஜு கட்லி தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து 1½ கப் அளவுக்கு முந்திரி பயிரை நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு 3/4 கப் சர்க்கரையும் 1/2 கப் தண்ணியும் வந்து ஆட் பண்ணி, தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதித்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அல்வா பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஃபைனலாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அல்வாவை விட கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கேக் மாதிரியும் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் மாதிரி பால் மாதிரியும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா நைட் டின்னர் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அம்மா அப்பாவுக்கு சேர்த்து பண்ணுறதுனால 2 சைட் டிஷ்ஷாக இட்லிக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கத்திரிக்காய் பச்சைப்பயிர் போட்டு கடையல் மாதிரியும் கார சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பச்சைப்பயிர் வந்து வாஷ் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு, அதே மாதிரியே காஞ்ச மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு அதையுமே தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ எங்கள் கார சட்னிக்கு நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 5 தக்காளி வந்து எடுத்துக்கிறேன். இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு. இது நல்லா பெரிய சைஸ் பூண்டு. இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் வதக்காமல் அப்படியே ராவாக வந்து அரைக்க போகிறோம். இது வந்து நான் 2 பேட்சாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 பேட்சாக அரைக்கும்போது ஃபஸ்ட்டு நிறையா போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயே வந்து மிச்சம் இருக்கிறதையும் போட்டு அரைச்சிங்கன்னா ஒரே டேஸ்ட்டில் ஒரே மாதிரியே வந்து கிடைக்கும். காஞ்ச மிளகாய் வந்து உங்கள் விருப்பம் தான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு நம்ம ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெறும் கடுகு உளுத்தம்பயிறு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத வந்து சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே மூடி போட்டு வச்சிங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நீங்கள் கொதிக்க விடணும். இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே சட்னி வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் கடையலுக்கு நம்ம பச்சைப்பயிர் கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பொடியாக கட் பண்ண கத்திரிக்காய், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா கத்திரிக்காய் கடையில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ கத்திரிக்காய் சாம்பார் விசில் வர்றதுக்குள்ளே நான் சைட் பை சைடு இட்லியுமே வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வேலை ஆகிறதே வந்து தெரியாது. ஒன்று நம்ம ஒரு டைம் பண்ணோன்னா தான் ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்க மாதிரி இருக்கும். இங்கே விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இதை வந்து கரண்டியில் மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டு பச்சைப்பயிறு ஆட் பண்ணிக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இட்லியுமே வந்து வெந்து வந்துருச்சு. அதுவுமே வந்து நான் எடுத்து வச்சுட்டு சாம்பாருக்கு வந்து கடுகு உளுத்தம்பயிரும் காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சிக்க வேண்டியது தான். ஸோ நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுட சுட இட்லியும் இந்த கத்திரிக்காய் கடையலும் கார சட்னியும் வந்து டின்னர் சாப்பிட்டோம்.
ஸோ டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பயும் போல் வந்து கிச்சனும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ இதில் காட்டியிருக்க ரெசிபி இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.